இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேமுதிகவையும் ராமதாஸ் பன்னீர்செல்வத்தையும் கூட்டணியில் சேர்த்தால் தங்களுக்கான பங்கு குறையும் என்பதால் அவர்களை சேர்ப்பதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தடை போடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 30, அமமுகவுக்கு 8, பாமகவுக்கு 18, தமாகவுக்கு 5, இதர கட்சிகளுக்கு தலா 1 என தொகுதிகளை ஒதுக்க பேச்சு நடந்து வருகிறது. இதில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 67 சீட் வரை கூட்டணிகளுக்கு செல்லும் நிலை இருக்கிறது. அதன்படி மீதமுள்ள 167 தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட முடியும். இது கடந்த தேர்தலை விட 12 சீட் குறைவு. அதேபோல கடந்த முறை கூட்டணி கட்சியினர் பலரும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட விரும்பியதால் 191 இடங்களில் அதிமுக தரப்பில் போட்டியிட முடிந்தது. இம்முறை தமாக தனி சின்னத்திலும், கடந்த முறை இரட்டை இலையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கட்சிகள் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்திலும் போட்டியிட விரும்புகின்றன. இந்நிலையில் தேமுதிகவையும் ராமதாஸின் பாமகவையும் பன்னீர்செல்வம் அணியையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அதனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை இன்னும் குறையும். அதோடு அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் வந்தாலும் அதிமுகவுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த லாபமும் இல்லை என யோசிக்கிறார் பழனிசாமி. அதனால் அவர்கள் கூட்டணிக்குள் இணைவதை விரும்பாமல் பாரதிய ஜனதா எடுக்கும் முயற்சிகளுக்கும் பழனிசாமி தடை போடுகிறார். ஆனால் பழனிசாமியின் கருத்தை பாரதிய ஜனதா தரப்பு ஏற்க மறுக்கிறது. தற்போதைய சூழலில் வலுவான கூட்டணியாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாலும் அது தேர்தல் வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. கூட்டணி இன்னும் வலுப்பெற வேண்டும். அதற்கு சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அவர்களையும் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வது அவசியம். ராமதாஸ், பிரேமலதா, பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்டாயம் கூட்டணிக்குள் இணைத்தாக வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பில் சொல்லப்படுகிறது. அதற்காக பழனிசாமிக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை அவர் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. இனி கூட்டணிக்குள் யாரையும் சேர்க்க மாட்டேன் என பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். ஒருவேளை பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் ஏற்றுக்கொண்டாலும் அவரோ அவருடைய ஆதரவாளர்களோ போட்டியிட இரட்டை இலை சின்னத்தை தரமாட்டோம். தேவையானால் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் போட்டியிட்ட பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடட்டும் என பழனிசாமி நிபந்தனை விதிக்கிறார். கூட்டணி நலனுக்காக பழனிசாமி கொஞ்சம் கூட இறங்கி வராமல் இருப்பது பாரதிய ஜனதா மேலிடத்தை அதிருப்தி அடைய வைத்துள்ளது என்று அவர் கூறினார். இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா இன்னும் கூட்டணியை முடிவு செய்யவில்லை. நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று கூறி வருகிறார். ஆனால் திமுகவிடம் நடத்திய ரகசிய பேச்சில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா எம்பி பதவியும் தர முடிவாகி உள்ளதாக தெரிகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் விஜயகாந்த் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அவர் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி தலைவரானார். அதேபோல கூட்டணி பேரம் முடிவானதால் தான் பிரேமலதா புதனன்று அந்த கோயிலில் வழிபாடு நடத்தியுள்ளார். விஜயகாந்துக்கு கிடைத்தது போல தனக்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றதாக கூறப்படுகிறது.